ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அன்பானவர்களே, பயப்படாதே என்று 365 தடவை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அது உண்மையாயிருக்கும். நாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு அச்சம், பயம், சந்தேகம், வீண் கவலை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. இந்த நிலைமை அவனுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல ஏதோ ஒரு காரியம் நம்மை அச்சுறுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து பயந்து கொண்டே இருக்கிறோம். நம்மை பார்த்து பயத்தின் விளைவுகளை அறிந்த நம் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். மேலும் அவர் ஆபிரகாமுக்கு, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் ஐ ஆம் யுவர் கிரேட் ரிவார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்துக் கொண்டு போய் நட்சத்திரங்களை காண்பித்து, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்கிறார். அவர் உன் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறபடியால் அவரிடத்தில் தைரியமாய் கேட்போம், ஆண்டவரே, எனக்கு திருமணமாகவில்லையே, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று ஆபிரகாம் சடுதியாய் கேட்டது போல நாமும் கேட்போம். ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு ஆபிரகாமின் தேவன் நமக்கு அருளி செய்வார். ஜெபம். என் மகா பெரிய பலனுமாய் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆமென்.